எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப 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 ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து டே குக்கான ஒரு வீடியோ. இன்னைக்கு வந்துட்டு டே தான் டாப் ஓகேவா? ரொம்ப வீடியோஸா டே டாப் வேணும்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல டே தான் டாப். அண்ட் இந்த வீடியோல ஃபுல்லா ஒரு நாய்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அது என்னன்னா ஃபேன். ஃபேன் ஓடிட்டுருக்கு. அதனால அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் கொட கொட கொடன்னு கேட்டுட்டே தான் இருக்கும். ஸோ அத பெருசா கண்டுக்காதீங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம நேரா ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஒரு பெட்ரூம தான் காட்டுறோம். அந்த பெட்ரூம ஓப்பன் பண்ணிட்டு, டே தான் அப்படியே பொறுமையா, ரொம்ப பொறுமையா அந்த ரூம்குள்ள வரான். ஸோ அந்த ரூம்ல அந்த பெட் கார்னர்ல ஜங்குக் ரொம்ப அழகா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன ஃபுல்லா பெட்ஷீட் கவர் பண்ணேன். அவன் தூங்கிட்டு இருக்கான். டே அப்படியே போய் பக்கத்துல உட்காந்துட்டு, அந்த பெட்ஷீட்ட மட்டும் லைட்டா வெளக்குறான். ஸோ ஜங்குக்கோட வயிறு அப்படியே கொஞ்சம் பெருசா இருக்கு. ஜங்குக்கு வந்துட்டு அந்த ப்ரெக்னன்சி பில்லோ இருக்கும் இல்லையா? ஸோ அத குடுத்து அவன் அதுக்கு ஏத்த மாரி அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ டே அவங்க அப்படியே பொறுமையா அந்த வயித்துல அதாவது உள்ள பேபி கிட்ட, "இங்க பாருங்கடா, ரொம்ப சமத்து புள்ளையா இருக்கணும். சரியா? அம்மா நைட்லாம் தூங்கவே இல்ல. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெர்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ போராட்டம் பண்றீங்கன்னு அவன் சொன்னான். பட் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அம்மா ரொம்ப பாவம்ல. அம்மா ரொம்ப ஸ்வீட். அதே மாரி நீங்களும் ஸ்வீட்டா இருக்கணும். ம். சரியா? ரொம்ப க்யூட்டா, அமைதியா, அம்மாக்கு எந்த பிரச்சனையும் குடுக்காம, அம்மா வயித்துக்குள்ள ரொம்ப அமைதியா, ஹாப்பியா, ஹெல்த்தியா வளரணும். சரியா? ம். அம்மா பாவம்ல. அம்மாக்கு வலிலாம் தாங்க முடியாது. அதுவும் 2 பேர்னா தாங்கவே முடியாது. ஓகேவா? ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வயித்துல கரெக்டா கிஸ் பண்ணவும், ஜங்குக் அப்படியே சிணுங்கிட்டே எந்திரிக்கிறான். எந்திரிக்கும்போது, "ம் வர வர ஃபர்ஸ்ட் கிஸ்லாம் எனக்கு இல்ல. வயித்துல இருக்க 2 பேருக்கு தான் போகுது." "அது சரி. உனக்கு இல்லாமையாடா? ஆ இங்க வா இங்க வா. என்ட்ட வராத போ." "என்னடா? போ நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் குடுக்கலல்ல. அப்புறம் என்ன?" ஐயோ! கோவம் 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 கோவம். எப்ப பார்த்தாலும் இந்த கோவம். அப்படின்னு அவன் ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் அப்படியே கிஸ்லாம் வாங்கிட்டு, டேவ அப்படியே தள்ளிட்டு, "எங்கே போயிட்டு வந்த? மேலே ஏதோ ஸ்மெல்லா இருக்கு." "அதுவா? உனக்காக போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தேன். அதான். அது குளிக்க போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தேனா, நீ அப்படியே ரொம்ப க்யூட்டா தூங்கிட்டு இருந்தியா, அதான் குளிக்கிறதாவது அதாவதுன்னு வந்துட்டேன்." ஐயோ! போட்டேன் அந்த பக்கம். எனக்கு ஒரு மாரி ஸ்மெல் வாமிட் வர மாரி இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. நான் போய் குளிக்கிறேன். நீ சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு, சாப்பிட்டு ரெடி ஆயிடு. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கேனிங்க்கு போணும். ஞாபகம் இருக்குல்ல? ம். ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஆ ஆனா உள்ள 2 பேர் இருக்கானுங்களே! செம்மையா டார்ச்சர் பண்றானுங்கடா. இரு, இரு. போயிட்டு ஸ்கேன் பண்ணி 2 பேரையும் பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். அப்புறமா வெளில வந்ததுக்கப்புறம் இப்படிதான் பண்ணீங்கன்னு சொல்லுவோம். ம். தாராளமா பண்ணலாம். ஆனா டே ஆ உள்ள 2 பாப்பா இருந்தா 4 மந்த்ஸ்ல இவ்ளோ பெரிய வயிறா இருக்கும்? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. நம்ம இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலல்ல. கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் வா. ஒருவேள 3 குழந்தை இருக்குமோ? 3ஆ? இருந்தா நல்லா தான் இருக்கும். அப்போ ஜாலி தான். ஜாலியா? டேய்! பெத்தெடுக்க போறது நீந்தான். ஜாலின்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஆ அ அது ஆ அதுக்கென்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துப்பேன். சரிப்பா. நீ எத்தன வேணா பெத்தெடுத்துக்கோ. எனக்கு பிரச்சனையே இல்ல. எனக்கு என்ன? உன்ன நல்லா பார்த்துக்கணும். அவ்வளோதான். உன்னால பெயின் தாங்க முடியும்னா, எனக்கு ஓகே தான். நீ எங்க போற? பக்கத்துல தானே இருக்க போற. நீயும் பெயின் தாங்கி தானே ஆகணும். ஜங்குக், இப்பயே சொல்ட்டேன். தயவு செஞ்சு என்ன அந்த விஷயத்துல மட்டும் கூப்பிட்றாத. உனக்கு வலி வரத பார்த்துட்டு, நீ மயங்குறியோ இல்லையோ, நான் மயங்கி விழுந்துருவேன். வாய்ப்பே இல்ல. பார்ப்போம். நீ இல்லாம எப்படியும் பெத்துக்க ட்ரை பண்றேன். முடியலன்னு வை, ஃபர்ஸ்ட் உன்ன தான் கூப்பிடுவேன். ப்ளீஸ்டா. கால்ல வேணா விழுந்து கேட்குறேன். அத மட்டும் பண்ணிடாத. டேய்! குழந்தையோட அப்பாடா நீ. ஆமான்டா. ஆனா பயம் அதிகம்டா. பயம் அதிகம்.
சரியான பயந்தாங்கொழிக்கு நான் குழந்தை பெற்றுக்க போகிறேன் போல. டேய், அது எனக்கு வந்து பயங்கிறது உனக்காக மட்டும்தான். உனக்கு ஏதாவது ஆகுமோங்கிற பயம் மட்டும்தான், மற்றபடிலாம் இல்லை. சரிங்க சார், இப்போ போய் குளிக்கிறீங்களா? என்னால் ஸ்மெல் தாங்க முடியல. ஓகே ஓகே, நான் போய் வெளில குளிக்கிறேன், நீங்கள் கிளம்பு. ஓகே. ம். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போகிறாங்க. ஸோ ஜங்குக்கும் டேவும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார, ஜங்குக்கோட அம்மா தான் அவனுக்கு ஃபுட் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் டேவோட அம்மா வந்து ஃபுட் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் அப்படியே சாப்பாடு எடுத்து வைக்க, ஜங்குக் தான், இவ்வளோ சாப்பாடு எடுத்து வச்சிங்கன்னா நான் எப்படி சாப்பிட்றது? உனக்கு தான் எல்லாம் இருக்குது, உனக்கு தான் சமைச்சதே ஃபஸ்ட்டு, சாப்பிடு ஒழுங்கா. அத்தை, மறந்துட்டிங்களா என்ன? இன்றைக்கி நான் ஸ்கேனுக்கு போகணும். இவ்வளோதையும் சாப்பிட்டு நான் ஸ்கேனுக்கு போனால் என்னை நாளைக்கு வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஸ்கேனா? சொல்லவே இல்லை. மா, காலைல தானே சொன்னேன். ஷோ, சுத்தமாக மறந்துட்டேன். சரி, நாங்கள் 2 பேரும் யாராவது வரட்டுமா? ஆமாம், நாங்கள் யாராவது வரட்டுமா? இல்லை இல்லை அத்தை, இல்லைம்மா, நாங்களே பார்த்துக்குறோம். என்னைக்காவது ஒரு நாளாவது எங்களை ஸ்கேனை கூப்பிட்டு போவேண்டா? அதெல்லாம் போய்க்கலாமா, நானே அழைச்சிட்டு போயிட்டு வரேன். அது சரி, இவனெல்லாம் வச்சுட்டு சரி பார்த்து போயிட்டு வாங்க. நான் அதுக்கும் ஃப்ரூட்ஸ் தரேன். ஸ்கேனிங் முடிஞ்ச உடனே எப்படி அவனுக்கு கன்ஃபார்ம் பசிக்கும், அதை சாப்பிட்ருங்க. ஓகேவா? வெளியில் எங்கேயும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஓகேம்மா, ஓகே. ஜங்குக், உனக்கு ஜூஸ் போட்டிருக்கு, அதை நான் வேணால் பாட்டிலில் போட்டு கொடுத்துட்றேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ போகும்போது ஜங்குக்கு இப்போ கொஞ்சம் பதட்டமாகுது. ஸோ ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ டேங் தான், என்னடா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க? இல்லை, ஸ்கேனை நினச்சா லைட்டாக பயமாக இருக்குது. என்னமோ நான் 3 பேத்துப்பேன் 4 பேத்துப்பேன்னு இப்போ என்ன பயப்படுற? அதெல்லாம் இல்லை, எனக்கு ஸ்கேன் நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்கட்டும். என்ன சொல்கிறதே தெரில, ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. அது பயமா, சந்தோஷமா, என்னன்னே சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லதாக தான் இருக்கும், வா. சரி, ஸ்கேன் அப்பயாவது என் கூட இருப்பியா, இல்லை அப்பயும் ஓடி போயிடுவியா? இருப்பேன்டா, எல்லா நேரமும் போவேன். எனக்கு டெலிவரி டயத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும் தான் சொன்னேன். அதுக்குன்னு என்னமோ உன்னை விட்டுட்டு அப்படியே ஓடியே போயிடுற மாதிரி பேசுகிற. நீ வரமாட்டேன்னு சொன்னால் நான் அப்படி தான் பேசுவேன். ரொம்ப தான் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு லைட்டாக கொஞ்சம் ஷிவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவன் அப்படியே டேங்க பார்த்து, ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் நார்மலாக நல்லா தானே இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும். இல்லைடா, எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கவலைப்படாத. அது ஐயோ டேய், என்னடா எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஜங்குக், என்ன பாரு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே டேவை திரும்பி பார்க்குறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணோட கண்ணை பார்த்துக்க. இங்கே பாரு, உனக்கும் சரி குழந்தைக்கும் சரி எந்த பிரச்சனையும் இருக்காது. பயப்படாத, எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். ஸ்கேனிங்கும் நல்ல பாசிட்டிவாக தான் வரும், சரியா? நீ பயப்படாத. நீ பயந்தனா பாப்பாவும் பயந்துருவாங்க, சரியா? என்ன சொன்ன? டேய், உன்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்டா. உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு உன் கண்ணை பார்த்தா நீ பேசுகிறதும் தெரியாது, நீ கேட்குறது எதுவுமே காதில் விழாதுன்னு. நீ கண்ணை பாரு, மூக்கை பாருன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? நீ பேசினது எதுவும் நான் காதில் வாங்கலை. ஐயோ சரி, இங்கே பாரு, பயப்படாத. நீ பயந்தனா குழந்தைங்களும் பயந்துருவாங்க, சரியா? சரி சரி, நான் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜங்குக்கு வந்து டேவை பார்க்காம அந்த பக்கம் திரும்பிக்கிறான். டே அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜங்குக்கை தான் கூப்பிடுறாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே போயிட்டு அந்த பெட்டில் அப்படியே பொறுமையாக படுக்கும்போதே டாக்டர்கிட்ட, டாக்டர் சொல்லுங்கப்பா. குழந்தைக்கு எதுவும் இல்லைல்ல? நம்ம இன்னும் ஸ்கேனே எடுக்கல. ஆமாம் ஆமாம், ஸ்கேன் எடுக்கும் போதே தெரிஞ்சிடும்ல?
தெரிஞ்சிரும். குழந்தைக்கு எதுவும் இருக்காது. நீங்க படுங்க. ஓகே. டாக்டர் எனக்கு ட்வின்ஸா? இல்ல ட்ரிப்ளெட்ஸா? அது இனிமே ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இல்ல டாக்டர், எனக்கு ஏதோ ட்வின்ஸா இருக்குங்கிற மாரி தோணுது. நீங்க படுத்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். ஓகே. ஒருவேளை ட்ரிப்ளெட்ஸா இருக்குமோ சிஸ்டர்? சார் படுங்க சார். டாக்டர் திட்ட போறாங்க. என்ன? என்ட்ட பேசி முடிச்சுட்டு பங்கையா? ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன டவுட் அவ்வளோதான். ஜங்கு பட்றா. ஆ ஓகே, ஓகே. எல்லாரும் கோவப்படாதீங்க. நான் படுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே படுக்க. ஸோ அவனுக்கு அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது டாக்டர் தான், மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக சாப்பிட்றாரா? ஆ சாப்பிட்றேன் டாக்டர். நான் தான் கொடுத்துட்ருக்கேன். ஃபுட்ஸ்லாம் கரெக்டாக தானே எடுத்துகிட்ருக்கீங்க? லைக் நாங்கள் போட்டு கொடுத்த சார்ட் படி? ஆமாம் டாக்டர். ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே நீங்கள் சொன்னபடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். குட். அப்புறம் என்ன ஜங்குக், மந்திரகிந்திரம் எதுவும் படிச்சிருக்கியா? ஏன் டாக்டர்? சொன்ன மாதிரியே 1க்கு 3 இருக்கு. ஆ என்னது? அதான் குழந்தைங்க. ஒரு குழந்தைக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க உள்ள. 3ஆ? 3 குழந்தைங்களா? நான் பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு மாதிரி தலையை திருப்பி ஸ்கேன் பண்ணுற அந்த மானிட்டரை பார்க்க. இரு நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிட்டர் அப்படியே திருப்பி ஜங்கு கிட்ட காட்ட, அந்த ஸ்கேனில் 3 பேபிஸ் அழகாக தெரியுறாங்க. ஸோ இதுதான் 3 அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, ஜங்குக்கெலாம் அவ்வளோ சந்தோஷம். டேயாங்கை பார்த்துட்டேன், ஒரு மாதிரி கண்ணு கலங்குறான். டேயாங்க்கு வந்துட்டு உண்மையாக புரியல. உண்மையாகவே 3 குழந்தைங்களா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போது ஜங்கு தான், நான் தான் அப்போயே சொன்னேன்ல 3 பேர் இருப்பாங்கன்னு. எனக்கு தெரியும். உனக்கு தெரியும் தான். இப்போது உனக்கு வேலை இன்னும் அதிகமாகிடுச்சு. என்ன வேலை? இப்போது நீ நிறைய சாப்பிட்ணும், நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா ஜூஸ் குடிக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், ஒழுங்காக டேப்லெட்ஸ் போட்டுக்கணும், எல்லாம் ஒழுங்காக பண்ணணும். தாராளமாக பண்ணுறேன். தாராளமாக பண்ணுறியா? போன வாட்டி வந்தப்போ டேங்க் பண்ண கம்ப்ளைண்ட்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அது அது ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா. சின்ன பிள்ளை நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் டாக்டர். உங்களுக்கே தெரியும்ல நான் எவ்வளோ நல்ல பையனை. தெரியுது தெரியுது. ஒழுங்காக பார்த்துக்கோ சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பும்போது டேங்கிட்ட வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கு வந்துட்டு இங்கே அவன் ஹாப்பினஸில் அப்படியே முழுகி போயிட்டான். அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல். ஸோ டேங்கும் அப்படியே வந்துட்டு, ஜங்குக் நீ இரு, டாக்டர் ஏதோ டேப்லெட்ஸ் கொடுக்கணுமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வெளில வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது டேங் அப்படியே நேராக டாக்டரோட ரூமுக்கு போக, டாக்டர் தான், உட்காருங்க. என்னாச்சு டாக்டர், எதுவும் பிரச்சனையா? ஏன் தனியாக பேசணும்னு சொன்னாலே பிரச்சனை தானா? இல்லை ஏதாவது நான் முன்னாடி சொல்லியிருப்பீங்க, அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் சீரியஸான மேட்ரு தான். பட் பிரச்சனைலாம் இல்லை. அவன் முன்னாடி சொன்னால் கொஞ்சம் பயந்துருவான், அதான். என்னது? ஏற்கனவே ஜங்குக்கு ரொம்ப வீக்காக இருந்தான்னு நம்ம பார்த்தோம். இப்போது ஓரளவுக்கு ஓகே தான். பட் 3 குழந்தைங்கிறப்போ அவனுக்கு இன்னும் நிறையா ஹெல்த் தேவைப்படுது. ஸோ நீங்கள் அவனை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் டேட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா? இருந்தாலும் ஒரு 1 வீக் முன்னாடிலேருந்தே சேஃபாக இருங்க. எப்போ வேணால் பெயின் வரலாம். இப்போ உள்ள கண்டிஷன் படி நார்மல் டெலிவரிக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒருவேளை அவன் இன்னும் ஹெல்த்தி ஆகிட்டானா நார்மல் டெலிவரி ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் அதுக்கு அவனோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறானோ அவ்வளோ நல்லது. பட் அதுக்காக ஓவர் ப்ரெஷர் பண்ணாதீங்க. இங்கே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லியிருக்கோம்ல, ஸோ அவங்க சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே? ஓகே டாக்டர். ஆனால் சிசேரியன் தான் நல்லதுன்னு சொல்கிறீங்களா? எந்த காலத்துலேயும் சிசேரியன் நல்லதுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தவிர மற்ற எல்லா டயத்துலேயுமே நார்மல் டெலிவரி தான் நல்லது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் இப்போதைக்கு வீக்காக இருக்கான். 3 குழந்தைய தாங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்.
அவன் அத பண்ணிகிட்ருக்கான். அதே நேரம் 3 குழந்தையுமே அவன் நார்மல் டெலிவரியில பெத்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்கள் மாற்ற முடியுமோ மாற்றிக்கோங்க. நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சிசேரியனுங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். ஓகே டாக்டர், ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அண்ட் இப்போவே அவன்கிட்ட சிசேரியன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அவன் லைட்டாக சில விஷயத்துக்கெலாம் பயந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் இதை சொன்னீங்க, சத்தியமாக பயந்துருவான். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேவாங்க அப்படியே அங்கேருந்து வெளில வரான். ஸோ வெளில வந்தோடனே ஜங்குக் தான் என்ன சொன்னாங்க, டே எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, உன்னை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் 3 குழந்தைய தாங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா, ஒழுங்காக சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. நான் தான் சாப்பிட்றேன்ல. எங்கே சாப்பிட்ற? காலையில் அம்மா வச்ச சாப்பாடையும் அத்தை வச்ச சாப்பாடையுமே இவ்வளோவான்னு கேட்டேன். இதில் 3 குழந்தைங்க வேறு. இனிமேல் நாங்கள் 3 பேர் வைக்கிற சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்ணும். அதெல்லாம் கஷ்டம். அப்புறம் குழந்தை பெற்றெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும்டா. என்ன பயமுறுத்துறல நீ, போடா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே இங்கேருந்து போக டேவாங்க அப்படியே சிரிச்சுட்டு பின்னாடியே போகிறான். ஸோ அப்போ காரில் போய் ஏறினதுக்கப்புறம் ஜங்குக் தான், எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு. ஏய், அம்மா என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, வெளில எதுவும் சாப்பிட வேணாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க தானே சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நீ வெளில வாங்கி கொடுக்கல, நான் வரமாட்டேன். ஜங்குக் விளாடாத ஜங்குக். ஏய், நீங்கள் விளாடாதீங்கடா, எப்போயாவது ஒரு தடவை வெளில சாப்பிட்லாம். டாக்டரே சொன்னாங்க எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்ணும், அப்போ தான் குழந்தை எல்லாம் ஏற்றுக்கும் அப்படின்னு. ஆனால் தினமுமா கேட்குறேன், எப்போயாவது ஒரு நேரம் அது கொஞ்சமாக எப்படியும் சாப்பிட்டு பாதி. எது? இல்லை, முழுசாகவே சாப்பிட்ருவேன். முழுசாக தான் சாப்பிட்ணும். பாதி என்கிட்ட தள்ளுற வேலைலாம் வச்சுட்டு இருந்த பிச்சு புடம் பிச்சு. அப்போ நீ வாங்கி கொடு, அப்போ தான் நான் முழுசாக சாப்பிட முடியும். சரிடா, என்ன வேணும்? மேகி அடிச்சிருவேன். சாக்லேட்? ஜங்குக். கேக்? ஜங்குக். என்னடே? அதெல்லாம் முடியாது, நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன், அங்கே வா. போ, நான் வரமாட்டேன். சரி, வராத போ. டே, அப்போ அமைதியாக காரில் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே கார் எடுத்துகிட்டு ஒரு ஏரியாவுக்கு சைட் போகிறான். ஸோ அங்கே போனால் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் பார்க்கவே பழங்காலத்து வீடு மாதிரி இருக்குது, ஓடெல்லாம் போட்டு ரொம்ப பழைய ஸ்டைலில் இருக்குது. ஸோ அங்கேயே வெளில வந்துட்டு வீட்டு சமையல்னு போட்டிருக்கு. இப்போ அதை ஜங்குக்கு பார்த்துட்டு, வீட்டு சமையலா? வீட்டு சாப்பாடு வேண்டாம் தானே நான் ஹோட்டலுக்கே வரணும்னு சொன்னேன். எங்கேயும் வந்து வீட்டு சமையல்லாம் எனக்கு பிடிக்காது, போ, நான் வரமாட்டேன். நீ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம வேறு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறான். உள்ளே அழைச்சிட்டு போனோடனே அங்கே வந்து ஒரு 2 பேருக்கு அதாவது வரவேற்க வராங்க. வந்த உடனேவே ஜங்குக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு, வாங்க வாங்க வாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு எங்கள் இதில் ஒரு தனி மெனு இருக்குது, இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு உட்கார சொல்லிவிட்டு அவங்க எதுவுமே கேட்கல, வேக வேகமாக போனாங்க. ஒரு 4 பேர் ஒரு கையில் 2 பிளேட்டோடு வராங்க. ஸோ வந்து 4 பேர் கையிலையுமே 2 பிளேட், அதாவது 8 பிளேட் இருக்குது. ஸோ அவ்வளோ டிஷ்ஷை கொண்டு வந்து இப்போ ஜங்குக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கான், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பாதி தான் பார்க்காத விஷயமா இருக்குது. ஸோ இப்போது அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ அவங்க வந்து 2 பேருக்கும் வணக்கம், இந்த சாப்பாடு எல்லாமே வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் எந்த கடை ஐட்டமும் யூஸ் பண்ணுறதில்ல, எந்த மசாலா ஐட்டமும் வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே நாங்களே செஞ்சு பண்ணுறது தான். இது முக்கியமாக கர்ப்பமாக இருக்கவங்களுக்காக நாங்கள் செய்கிறது. இந்த கூழ், அடை, தட்டை, அப்புறம் இந்த கேழ்வரகு புட்டு, அப்புறம் இந்த சாதம், இந்த குழம்பு, அப்புறம் இங்கே இருக்க எல்லாமே கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே எங்கள் கைப்பட இங்கேயே செஞ்சது. எதுலேயுமே கெமிக்கலோ எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக மனசு தீர சந்தோஷமாக வயிறு நிறைய சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கு அப்படியே அந்த டேபிளே ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன்னா டேபிள் ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது, அவனுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கணும் எதுலேருந்து முடிக்கணும்னே தெரியல. அவன் அப்படியே டேவை பார்த்து, டே இது எல்லாம் நானே சாப்பிட்ணுமா? ஆமாம், வேறு யார்? சாப்பிட முடியுமாடா? அதெல்லாம் பார்த்துக்கலாம், சாப்பிடு.
அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். டேயாங் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு ஜங்குக்கு எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி வாயில் ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு வச்சுக்கிட்டு நடுவில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக அந்த அணில் சாப்பிடும் இல்லையா வாயில் நல்லா வச்சு அடைச்சிக்கிட்டு அவன் அவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றத பார்த்துட்டு டேயாங் அவ்வளோ ரசிச்சிட்ருக்கான். ஸோ இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டேயாங் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்து பார்த்தா அங்கே இருக்க எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ கடைசி பிளேட் தான் ஜங்குக் சாப்பிட்டுட்ருக்கான். டேயாங்க்கே அது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஜங்குக் எல்லாத்தையும் சாப்பிட்டானா இல்லை ஏன் கொட்டிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக் வந்துட்டு டேயாங் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஐயோ நீ எதுவுமே சாப்பிடவே இல்லையே, பசியில் நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ சாப்பிட்டல்ல, உனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுல்ல, எனக்கு அது போதும். எனக்கு வயிறு மட்டும் இல்லை மனசும் நிறைஞ்சிருச்சு. ஆமாம் உனக்கு எப்படி இந்த கடை தெரியும்? இரு இரு பில் கொண்டு வந்துடுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பில் பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ காரில் போகும்போது ஜங்குக் தான் சொல்லு உனக்கு எப்படி இந்த கடை தெரியும்? அது ஒரு வாட்டி நானும் என் ஃப்ரெண்டும் பிஸ்னஸ் ஒர்க் விஷயமா வந்தோம் அப்படின்னு சொன்னேன்ல, சாப்பாடு கூட சூப்பராக இருந்துச்சுன்னு. நீங்கள் கூட அதெல்லாம் நல்லாவே இருக்காதுன்னு சொன்னியே, அந்த கடை தான். ஓ அதுவா இது? அடப்பாவி, இதை முதல்ல சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருந்தா வந்திருக்கவே மாட்டியே. அதெல்லாம் இல்லை, அப்பயே நம்ம வந்திருக்கலாம். டேய் நான் சொன்னப்போ பெரிய இவன் மாதிரி நல்லா இருக்காது அப்படி இப்படின்ன, வீட்டு சாப்பாடா அப்படி இப்படின்ன. இப்போ என்ன? சரி விடு 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 விடு, ஆனால் சாப்பாடு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய ஏப்பம் விடுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறானுங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஜங்குக் தான் அம்மா அத்தை, அம்மா அத்தை எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சீக்கிரம் வாங்க. என்ன 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 என்னாச்சு என்னாச்சு ஜங்குக், என்னாச்சுடா ஏன்டா கத்திக்கிட்டு வர? அதுவா, இவ்வளோ நாள் உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் வேலை நினச்சேன், இனிமேல் உங்கள் புருஷங்களுக்கும் சேர்த்து வேலைன்னு நினைக்கிறேன். ஆ என்ன பேசிகிட்டு இருக்கான் அவன், என்ன ஆச்சுட்டான்? அது வந்து அத்தை, ஆ நான் தான் சொல்லுவேன், நான் சொல்லி தான் நீங்கள் கேட்கணும். அது என்ன டேயாங், நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, என்கிட்ட கேளுங்க. நீ ஒழுங்காக சொல்லுடா, உளறிட்டு இருக்கேனா? நான் எவ்வளோ சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்கேன், உளறிட்டு இருக்கேங்கிறீங்க. அப்போ உங்கள்கிட்டலாம் சொல்ல முடியாது, போங்க. டேய் நில்றா, என்னடா? சரி சரி சொல்கிறேன். அது எனக்கு ட்வின்ஸ் இல்லை, அப்புறம் 3. ஆ 3ஆ? என்ன 3? இப்போ தான் 3 படம் பார்த்துட்டு வந்தோம், ஏன்னா நீங்களும் வந்து பார்க்குறீங்களா? டேய் என்னடா ஜங்குக், 3 குழந்தைங்களா ஜங்குக்? அங்கே பாரு எங்கள் அத்தையை எவ்வளோ கரெக்டாக பிடிச்சாங்க, நீயும் தான் இருக்கியே லூசம்மா. லூசம்மாவா? ஆமாம் 3ன்னு சொல்கிறேன், என்ன 3ன்னு கேட்குற? ஏய் என்னடா சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா 3 குழந்தைங்க தான். இது இது எப்போடா? இன்றைக்கி தான் ஸ்கேனில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஜங்குக் உண்மையாவா ஜங்குக்? ஆமாம் அத்தை 3 குழந்தைங்க. டேய் உண்மையாக சொல்றியா இல்லை ப்ராங்க் பண்ணுறியா? அம்மா நீ அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காத. சரி உண்மையாகவே 3 குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே போய் ஜங்குக் அண்ட் டேவை அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு சந்தோஷத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே அந்த நியூஸ்லாம் வந்து ஜங்குக்கோட அப்பா, டேவோட அப்பா, ஜங்குக்கோட ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஸோ எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு தாங்க இருக்கே எப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து செம்ம ஜாலியாக ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. அவன் இது வரைக்கும் இருந்த ஹாப்பினஸ் பத்தாதுன்னு இப்போ இன்னும் டபுள் டமாக்காவாக சேர்ந்து ஜாலியாக இருக்கான். டேயாங்லாம் ரொம்ப பார்த்துக்கிறான். அவனை தனியாக இருக்க விடாமல் கூடவே இருக்கிறது என்ன, எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது என்ன, அப்படி இப்படின்னு இருக்கு. அவன் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறான். எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறான். இப்போது ஜங்குக் தான் ஒரு 9 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அவன் அப்படியே வந்துட்டு பால்கனி சைடு வந்து பொறுமையாக கையை ஊனி உட்கார்றான். ஸோ அவனுக்கு வந்து வயிறு செம்ம பெருசாக இருக்குது. அவன் அப்படியே பொறுமையாக அந்த குழந்தைங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கான்.
இப்போ ஜங்குக் தான். ஆ உள்ள 3 பேரும் என்னடா பண்ணுறீங்க? முடியலடா, கொஞ்சம் பொறுமையா விளையாடுங்கடா. ஆ உள்ள என்ன ப்ளே கிரவுண்ட் நினச்சிட்டிங்களாடா? அம்மா பாவம்ல, ரொம்ப வலிக்குதுப்பா. இப்போ கூட வலி தாங்கிடுவேன். ஆனால் நீங்கள் வெளில வரும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் தராமல் சமத்து பிள்ளைங்களா நல்லபடியாக வெளில வந்துடணும். சரியா? ஆ நீங்கள் வெளில வர நாளுக்காக அம்மா ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வெளில வந்துடணும். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹெல்த்தியாக சேஃபாக அம்மா உங்களை பார்த்துப்பேன். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் டேப் பின்னா நின்று கேட்டுட்ருக்கான். ஸோ டேக்கு வந்துட்டு சிசேரியனுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னது ஞாபகம் வருது. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறது எல்லாமே வந்துட்டு நார்மல் டெலிவரிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கான். ஸோ டேங்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவன் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் போய் உட்கார. ஜங்குக்கும், வாங்க சார், எங்கே போனீங்க? உனக்கு சுடு தண்ணி கொண்டு வரலான்னு போனேன், கால் நனைக்க. நானே கேட்கணும்னு நினச்சேன், ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே காலை எடுத்து சுடு தண்ணியில் வைக்க டேங் அப்படியே வந்து லைட்டாக அந்த தண்ணியை வச்சு அவன் காலெலாம் பிடிச்சி விட்டுட்ருக்கான். அப்போது டேங் தான், ஏன் ஜங்குக், ஒரு வேளை நார்மல் டெலிவரி ஆகாமல் சிசேரியனாக ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? சிசேரியனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நேரம் அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். ஸோ டேங்கும் என்ன சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஜங்குக்கு இப்போது தெரியல டேங், ஒரு வேளை அதுதான் சேஃப்னா, குழந்தைங்க அப்போ தான் பத்திரமா இருப்பாங்கன்னா பண்ணிக்க வேண்டியதான். டே, யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. ஒன்று சிசேரியன் இல்லை நார்மல் டெலிவரி, ரெண்டுமே பண்ண முடியாது. தெரியும்டா, நான் அந்தளவுக்குலாம் ஒன்றும் லூஸ் கிடையாது. எனக்கு குழந்தைங்க பத்திரமா வெளில வந்துடணும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. எவ்வளோ வலியாக இருந்தாலும் நான் தாங்கிப்பேன். எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கே ஜங்குக். ஏன்? ஜங்குக், நார்மல் டெலிவரியும் சரி சிசேரியனும் சரி எல்லாமே பெயின்ஃபுல் தான். நார்மல் டெலிவரி அப்போது ரொம்ப ரொம்ப வலிக்கும். சிசேரியன் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப வலிக்கும். என்னால் ஒன்று பெயினில் பார்க்க முடியாதுடா. அதெல்லாம் இப்போ யோசிக்க முடியாது சார். நம்ம இப்போ அந்த ஸ்டேஜ்லேயும் இல்லை. நம்மளுக்கு இப்போ எல்லாம் குழந்த நல்லபடியாக பிறக்கணும், அவ்வளோதான். தெரியும். ஆனால் ஆனால் உனக்கு உனக்கு எதுவும் ஆயிடாதுல்ல, நீயும் சேஃபாக இருப்பல்ல. என்னோட அழகு ராஜா என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? நான் எங்கே போகிறேன்? நீ இப்பெல்லாம் பேசாத, நான் சொல்கிறது கேளு. என்னடா, ஏன் என்னை விட நீ ரொம்ப பயப்படுற? பேசாமல் உனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருவோமா ஜங்குக்? சரி சரி, சொல்லு. இங்கே பாரு, என்ன ஆனாலும் சரி எனக்கு நீ தான் முக்கியம். நான் அதை தான் சொல்லுவேன். டாக்டர் ஒரு வேளை 4 பேரில் யாராவது ஒருத்தங்க தான் அப்படின்னு சொன்னாங்க கூட நான் ஒன்றை தான் சொல்லுவேன். அது எப்படி சொல்லுவேன்? அதெல்லாம் நான் அப்படி தான் சொல்லுவேன். டேங், என்ன டேங், என்ன நினச்சிட்ருக்க நீ? நான் உன்னை தான் சொல்லுவேன், நான் வேறு யாரையும் சொல்ல மாட்டேன். டேங், விளையாடாத டேங். நான் விளையாடல ஜங்குக், நான் சீரியஸாக தான் பேசிகிட்ருக்கேன். இங்கே பாருடா, இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? இங்கே பார், கஷ்டப்பட்டோம், இது பட்டோம், அது பட்டோம்லாம் இல்லை. நீ இல்லாமலாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. ஐயோ, ஏன்டா அப்படி புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு ஜங்குக், நான் தெளிவாக தான் பேசிகிட்ருக்கேன். எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு வேணும், சரியா? சைன் போட சொன்னால் உனக்கு தான் போடுவேன், வேறு யாருக்கு போட மாட்டேன். ஹே, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே சண்டை கொஞ்சம் பெருசாகுது. ஸோ அந்த சத்தம் கேட்டு ஜங்கோட அம்மாவும் டேங்கோட அம்மாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு, என்னாச்சு, ஏன் இப்போ சண்டை போட்டுட்ருக்கீங்க? அத்தை, இங்கே பாருங்க அத்தை, இவன் என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்.
அம்மா இவன் தாம்மா ஓவராக பேசுகிறான். அத்தை நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு வந்து இவன் தான் முக்கியம். நான் அப்படி தான் சைன் போடுவேன்னு சொன்னால் அவன் என்னமோ அப்படிலாம் போடாத லூஸ் மாதிரி பண்ணாதன்னு சொல்லி நான் திட்டிகிட்டு இருக்கான். அது எப்படிம்மா நான் தான் முக்கியம் நான் சைன் போட முடியும்? என்ன சைனு? எதுக்கு சைன் போடுறீங்க? ஹாஸ்பிட்டலில் சைன் கேட்பாங்கல்ல. ஹாஸ்பிட்டல்லையா? எப்போ? அதான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆமாம் கேட்பாங்க. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆ அதை பற்றியா? இப்போவா? ஆமாம் நான் சொன்னேன் நான் வந்து குழந்தைங்களுக்குலாம் போட மாட்டேன், நீ தான் முக்கியம்னு போடுவேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன திட்டுறான். ஆமாம் குழந்தைங்க முக்கியம் இல்லை, நான் தான் முக்கியம்னா அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் என்ன மரியாதை? ஏய் 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 இருங்க 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 என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்னத்த உங்களுக்கு புரியுதா புரியலையா? எனக்கு குழந்தைங்கள விட இவன் தான் முக்கியம். ஷப்பா நாங்கள் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம். ஏன் என்னாச்சு? லூசு பசங்களா? அதுக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குடா, அமைதியாக இருங்கடா. அதெல்லாம் இல்லை, டாக்டர் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடியே சேஃப்டியாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் எப்போ உன்ட்ட சொன்னாங்க? என்கிட்ட அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லலை. டேங் ஏய் போது நிறுத்து. அத்தை போது நிறுத்து. எப்பயும் நடக்க போகிறத பற்றி இப்போ பேசி சண்டை போட்டுட்ருக்கீங்க. இங்கே பார், எனக்கு நீயும் முக்கியம், பேர பிள்ளையும் முக்கியம். அவன் சொல்கிற மாதிரி நீ தான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா உன்னை தான் சொல்லுவோம். அது அமைதியாக இரு, அமைதியாக இரு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்க, எந்த பிரச்சனையும் வராது சரியா? டேங் அவனுக்கு கால் நினச்சி விட்டு தூங்க வை. லூஸு மாதிரி சண்டை போட்டுட்ருக்கதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இங்கேருந்து போகிறாங்க. இந்த பக்கம் டேங்கும் ஜங்குக்கும் லைட்டாக மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டு 2 பேரும் பெட்டில் படுக்க ஜங்குக் தான் டேங் கிட்ட வந்து படுத்துட்டு, டேங் இங்கே பாரு ஜங்குக், எனக்கு நீ தான் முக்கியம். சரி சரி என்கிட்ட கோச்சிக்காத, எனக்கும் நீ தான் முக்கியம். இங்கே பாருடா, எனக்கு குழந்தைங்க முக்கியம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ இல்லாமல் குழந்தைங்க எனக்கு வேணாண்டா. அப்படி சொல்லாதட்டையும், எனக்கு அப்படி சொல்லலாம் விருப்பம் இல்லை, பட் அதான் உண்மை, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கான டெலிவரி டேட்டும் வந்துடுது. இப்போது ஜங்குக்கு ஒரு பக்கம் டேங் ஒரு பக்கம்னு அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டே சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு டேங் சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணிவிடுவானோ, அதாவது அவன் தான் முக்கியம்னு சொல்லி எழுதி கொடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்தில் சுற்றிட்டு இருக்கான். டேங் வந்துட்டு எல்லோரும் 3 பேருமே, அதாவது 4 பேருமே வந்து சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கான். இப்போ அப்படியே வார்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகும்போது ஜங்குக் தான், டேங் எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். இப்போது கொஞ்ச நேரத்துலேயே டாக்டர் டேங்க வந்து உள்ளே கூப்பிட டேங் வந்துட்டு, இல்லையே வேண்டாமே, வாங்க சார், ரொம்ப பேனிக் ஆகுறாரு, அது அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பேனிக் ஆகுறான். ஸோ இப்போ ஜங்கோட அம்மா தான், டேங் அவன் நீ கூட இருந்தால் தான் இப்படி தைரியமாக இருப்பான், நீயே இப்படி பயந்தனா அவன் எப்படி தைரியமாக இருப்பான், போப்பா போ அப்படின்னு சொல்ல அவனும் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறான். இங்கே ஜங்குக் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கண்லேருந்து அவ்வளோ அழுக, கண்ணில் தண்ணியே வற்றி போகிற அளவுக்கு அழுது கத்திட்டு இருக்கான். டேங்கு பார்த்தோன்னே மனசு தாங்கலை. அவன் வேகமாக போய், ஜங்குக் ஜங்குக் என்னாச்சு, ஜங்குக் என்னடா ஆச்சு, டேங் டேங் வலிக்குது டேங், டேங் ஆப்ரேஷன் பண்ண சொல்லு டேங். ஆப்ரேஷனா? உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே ஓகே டேங் ஓகே டாக்டர். ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம், பட் இப்போதைக்கு நீங்கள் வேணாம், நீங்கள் வெளில போகலாம். ஆனால் டாக்டர் அவன் ரொம்ப பயப்படுறான். இல்லை நாங்கள் அனஸ்தீஷியா கொடுத்துருவோம், நீங்கள் பயப்பட வேணாம், வெளில போங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி டேங் வெளில அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ டேங் வெளில வந்துட்டு அவ்வளோ பயத்தோடு நின்றுட்டுருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உள்ளேருந்து 3 சவுண்டு கேட்குது. ஸோ குழந்தைங்க சத்தம். வெளில இருக்கவங்களுக்குலாம் அவ்வளோ ஹாப்பினஸ், உள்ளுக்குள்ளேருந்து அவ்வளோ சந்தோஷம் வருது. டேங்க்லாம் இப்போ தான் பெரும் மூச்சு வருது. அவன் அப்படியே உள்ளே எட்டி எட்டி பார்த்துட்ருக்க நர்ஸ் ஒருத்தவங்க வெளில வராங்க. வந்துட்டு, சார் அவங்களுக்கு 2 பெண் குழந்த, 1 ஆண் குழந்தை பிறந்திருக்கு. 2 பெண் குழந்தையா?
ஆ ஆமா. "டேய் டேயோங், ஆசைப்பட்ட மாரி சாதிச்சுட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. டேயாங்க்குலாம் அவ்ளோ வெட்கம். ஏன்னா டேயாங்க்கு வந்து 2 பெண் குழந்தை வேணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ அதே மாரி 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தைங்கன்னோனே டேயாங்க்குலாம் அவ்ளோ சந்தோஷம். அவன் அப்படியே மூஞ்செல்லாம் வெட்கத்தோட அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ டேயாங் தான், "நான் ஜங்குக்க பார்க்கலாமா? ஒரு 1/2 அன் ஹவர்ல நார்மல் வார்டுக்கு மாத்திருவோம். அதுக்கப்புறம் நீங்க குழந்தை, அவரு எல்லாரையுமே பார்க்கலாம்." ஓகே. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே ரொம்ப ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அங்க பெட்ல மயக்கத்துல அப்படியே படுத்திருக்கான். 3 பேரும், அதாவது டேயாங், டேயாங்கோட அம்மா, ஜங்கோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வர, அங்க 3 தொட்டில் இருக்கு. 3த்துல குழந்தை படுத்திருக்கு. டேயாங்க்கு எந்த குழந்தைய முதல்ல போய் பார்க்குறேன்னே தெரில. ஜங்குக் அப்படியே பார்க்குறான். ஜங்குக் மயக்கத்துல இருக்கனால, நேரா போய் குழந்தைய பார்த்துட்டு, எல்லா குழந்தையும் பார்த்துட்டு, "அம்மா, அம்மா என் குழந்த. என்னோட குழந்த. உன் குழந்த தான்டா. 3 குழந்தம்மா. எனக்கு. அதுவும் 2 பொண்ணு, 1 பையன். எனக்குமா. ஆமான்டா. உனக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே ஜங்குக்கும் கண்ண முழிக்க, ஜங்குக் தான் டேயாங்க பார்த்து, "டேயாங், டேயாங், டேயாங், டேயாங்." "ஜங்குக், ஜங்குக் எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டியா? எ எ எப்படி இருக்க?" "லைட்டா தலை சுத்துதுடா." "தலை சுத்துதா? நான் வேணா டாக்டர் போய் கூப்பிட்டு வரவா?" "இல்ல, இல்ல வேண்டாம்." "குழந்தைங்க எங்க?" "இதோ, இதோ இங்க, இங்க." "ஆ ஆ எந்திரிக்காத, எந்திரிக்காத, எந்திரிக்காத. படு, படு, படு. எந்திரிக்காத. நான் தூக்கி காட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு குழந்தையா தூக்கிட்டு வந்து ஜங்குக் கூட பக்கத்துல படுக்க வைக்கிறான். ஸோ ஒரு குழந்தைய சைடுல படுக்க வச்சுட்டு, இன்னொரு குழந்தையும் சைடுல படுக்க வச்சுட்டு, ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்துல உட்கார, ஜங்குக் தான் அவனால நகர முடியல. ஸோ அவன் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே குழந்தையெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்படியே இந்த 2 குழந்தையும் ஒன்ன மாரி இருக்கு. ஆமா, பொண்ணுங்க 2ம் அப்பா மாரி தான் இருக்கும். ஓஹோ! அப்படியா? அப்போ அது என் பையனா? குடு. உன் பையனா? இவனும் என் குழந்த தான். அப்புறம் என்ன? நீ தானே சொன்ன, பொண்ணுங்க 2 தான் அப்பா மாரி இருக்கும்னு. அதெல்லாம் இல்ல. என் பையனும் அந்த மாரி தான் இருப்பான். அது சரி. போடா! அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஸோ இப்படியே இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜங்குக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய வேலையே இருக்குது ஜங்குக்கும் டேக்கும். ஸோ 3 குழந்தையையும் பார்த்துக்கணுங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ கரெக்டாக ஒரு குழந்தை பசியில் அழ ஆரம்பித்தா அடுத்தடுத்த குழந்தையும் அழுதுருது. டேங்க்கு சத்தியமாக மேனேஜ் பண்ண முடியல. ஜங்குக்கு அவ்வளோதான், இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான். அவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவங்க அம்மா, அப்பாவும் பார்த்துக்கிறாங்க. பட் இருந்தாலுமே குழந்தைய பார்த்துக்கிறம்போது அவங்களுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ ஜங்குக் தான் டேயாங் கிட்ட பேசிகிட்ருக்கான். குழந்தையெல்லாம் தூங்க போட்டு அவன் பேசிகிட்ருக்கும்போது, "டேயாங், முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு." "தெரியுது ஜங்குக். ஆனா இவங்க இவங்களோட சிரிப்ப பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடுதுல்ல." "அது உண்மடா. சத்தியமா. அந்த குட்டி கை வந்து என் கைய புடிச்சுக்கிட்டு அப்படியே அத ஆட்டும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அந்த குட்டி கை, குட்டி கால் என் நெஞ்சில உதைக்கும்போது, பால் குடிக்கும்போது எல்லாம் எல்லாத்தையுமே மறந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குழந்தை பக்கத்துல படுத்துக்கிறான். ஸோ ஜங்குக், 3 குழந்தைங்க, அந்த பக்கம் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்க. டேயாங் தான், "நம்மளோட ஃபேமிலி ரொம்ப பெருசாயிடுச்சுல. ரொம்ப ரொம்ப பெருசாயிடுச்சு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், என்ன ஆனாலும் நான் அவங்கள நல்லபடியா பார்த்துப்பேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உன் கூட நான் நிப்பேன் டேயாங். எனக்கு அது தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜங்குக்க போய் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே 3 குழந்தையும் கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக டேயாங்க பார்த்துட்ருக்கான். ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் இங்கே முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட்
நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டாட்டா பாய் பாய்.